விருச்சிக ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். பொதுவாக விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி இல்லையா? இந்த விருச்சிகத்தை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு வந்து 8வது ராசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக சொல்லுவோம்ல, ஒரு கழிவு நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்போம். கழிவு நீர் ஒரு இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியேறினா தான் உடம்பு சுத்தமாகும். அதே மாதிரி விருச்சிகம் இல்லாட்டி பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா தேங்குற நீராக தான் இருப்பாங்க. அப்போ விருச்சிகம் தான் இந்த ரகசியங்கள்லாம் உடைச்சி உடம்புல உள்ள என்னென்ன பிரச்சனை, மனசில் என்னென்ன பிரச்சனை, இதெல்லாம் கிளியர் பண்ணி வெளியில் கொண்டு வர்றது. அடுத்தது விருச்சிகத்துக்கு நெருக்கமான சில ராசிகள் அப்படின்னு பார்ப்போம்ல. அப்போ விருச்சிகம் யார் யாரோடலாம் ஒத்து போகும்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாரோடையும் ஒத்து போகும். இருந்தாலும் மனசளவில் ஈர்ப்போடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கடகராசியோடையும் மீனராசியோடையும் தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு நீர் ராசி, அது ரெண்டும் ஒரு நீர் ராசி. நீரில் வெவ்வேறு விதங்கள் இருக்குல்ல, இப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் கூட வந்து இணக்கமாக இருக்கிற ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசிகள்லாம் தான் இருக்கும். மனதை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களும் பார்த்திங்கன்னா அந்தமாதிரி ராசிகளோடு தான் பகிர்ந்து கொள்வாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்குன்னு இடையில போய் நம்ம பூந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் எப்படி பிரித்து விட்டுடலாம் அப்படின்னு அதெல்லாம் வேலைக்காவது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கமே பார்த்திங்கன்னா ராசிநாதன் வந்து செவ்வாய் வந்து அதே ராசியில் தான் இருக்கார். குருவோட பார்வையோடு இருக்கிறதுனால குடும்பம் வரைக்கும் கம்பீரம் குறையாமல் தான் வந்து அவங்களுடைய அந்த மாதம் வந்து தொடக்கமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 3வது வாரத்துக்கு பிறகு அடுத்து 2வது இடத்துக்கு போயிடுது. குரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடகத்தில் அதிசாரமாக வந்திருக்கிறது, திரும்பவும் மிதுனத்துக்கு போகிறதுனால குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால அந்த ராசிநாதனோட பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதால் அவர்களுடைய அந்த கம்பீரமும் செல்வாக்கும் குறையாத நிலையில் தான் இந்த மாதம் வந்து தொடங்குது. ஒரு சில நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் காலபுருஷனுக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும். செவ்வாய் ராசிநாதன், சூரியன் 10ஆம் இடம். இது ரெண்டுமே நல்லது தான். இருந்தாலும் 2 நெருப்பு கிரகம் ஒன்றா சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெயிலாக இருக்கலாம், அல்லது வந்து சூடாக இருக்கலாம். ஒரு மாதிரி தண்ணி தாகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும், வேர்த்து ஊற்றுட்டுனா ஒரு மாதிரி வெக்கை இருக்காங்கல்ல, அந்த மாதிரி மனப்புழுக்கம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் ராசிநாதன் செவ்வாய் வந்து தனுசுக்கு போகிற வரைக்கும் அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். அது வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு மத்தியிலையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையானது எங்கேருந்தாவது கிடைச்சிடும். அடுத்தது 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய புதன் ராசியிலே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது 8ங்கிறது நெருக்கடி, 11ங்கிறது லாபம் தானே. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதோ, எப்பப்பெல்லாம் ஒரு சிக்கல் வருதோ, உடனே அடுத்தது வந்து அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, கஷ்டமாக இருக்கீங்களா, தெரியாத மாதிரி சூழ்நிலையை தான் நவுந்து போயிட்டுருக்கோம். எதையும் பண்ண வேணாம். ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, டாக்ஸ் ஆர் பார்க்கிங் அண்ட் பார்க்கிங், கேரவன் இஸ் கோயிங் அண்ட் கோயிங்கிற மாதிரி. ஒட்டகம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், நாய் பாட்டுக்கு குலைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ரூட்டை போயிட்டே இருந்தோம்னா விருச்சிகம் வந்து வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட பயணம் லேசாக தடைப்படும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு போயிடணும். அடுத்து இந்த ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்தில் வந்து ராகு இருக்குது. அப்போ ராகு வந்து 4ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணும்? நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே வந்தால் கூட, ஏன்னா சுகஸ்தானம் இல்லையா, சுகஸ்தானத்தில் உட்காந்து நிறைய தடைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம கடக்கும்போது பார்த்திங்கன்னா நாம் என்ன இலக்குகளை நிர்ணயித்தோமோ, நமக்கு என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அதை விட சற்று கூடுதலாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கலாம். 4ஆம் இடத்துல கேது உட்காரும்போது தான் பல நெருக்கடிகளை கொடுக்குமோ தவிர ராகு வந்து நெருக்கடியை கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி ஒரு பலத்தை கொடுத்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடு, மனைகள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலமாக இது வந்து உருவாகும். என்ன தான் குரு வந்து திரும்பவும் பழைய இடத்துக்கு போய் வக்கரமாகியிருந்தால் கூட அதோட பார்வைங்கிறது கண்டிப்பாக ராகுக்கு கிடைக்கிறதுனால இருக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை சமீப காலமாக இருந்திருக்கும். ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு பேர் நமக்கு மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு எப்படா காலி பண்ணலாங்கிற ஒரு மனநிலை இருக்கும். நகை நட்டுகள்லாம் ஏதோ குறைஞ்சி போன மாதிரியும் அடகு வச்ச மாதிரியும் சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ரெக்கவரி ஆகி மீட் பண்ணி திரும்பவும் மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ராகு வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்கனால யோசிக்க வேணாம். அடுத்து ராசிக்கு 4க்கும் 3க்கும் உரிய சனி வந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. இந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இது வரைக்கும் வக்கரமாக இருந்த சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் வந்து இந்த மாதத்தோட 4வது வாரத்தில்
2ஆம் இடத்துக்கு போய் தன்னோட 4வது பார்வையால் சனியை பார்க்க போகிறாரு. ஏற்கனவே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்க போகுது. அப்போ ஒரு நெருக்கடிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் தான். இது எந்த நெருக்கடியை உருவாக்கும்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா வருவாய் வந்துடும். வருவாய் நிறைய ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருவாய் வந்ததுன்னா லேசான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா மேக்சிமம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செவ்வாய்க்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஓரளவு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை முன்கூட்டியே மனசளவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பற்றி நம்ம பெருசாக பேச மாட்டோம். அவங்க பேசினாலும் நம்ம வாயை மூடிட்டு வந்துடலாம், நம்ம பேசினாலும் அவங்க வாயை மூடிட்டு போகிற அளவுக்கு சுச்சுவேஷனை முன்னாடி சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுவுன்னு சொல்லிட்டு விருந்தாளிகளும் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்தோன்னு சொல்லிட்டு திரும்ப என்ட்ரி ஆகிடுவாங்க. இதை கொஞ்சம் முன்கூட்டியே உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த பலன் வந்து உங்களுக்கு நல்ல மாதிரி கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு இது வரைக்கும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து திரும்பவும் 8ஆம் இடத்துக்கு போகுது இல்லையா குரு. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது வந்து எப்படியும் நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கும். இருந்தாலும் அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் பலனையும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த பண தேவைகள் ஏன் அதிகரிக்குதுன்னா செலவுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உருவாகும். உங்கள் பணம் எல்லாம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். சொத்து மேலே போகுதா, நகை நட்டுகளை வாங்குறீங்களா, இல்லை வீட்டில் பதுக்கி வைக்கிறீங்களான்னு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து முடங்கும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர உங்களுடைய எதிர்கால திட்டம் கருதி நீங்கள் புதுசாக ரெக்கரிங் டெபாசிட் போட்டாலும் போடலாம், பேங்க்கில் டெபாசிட்டாக வைக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்கள் முதலீடாக உங்கள் பணம் முடங்கும். இந்த இடத்துல முடங்கும்னா வேறு மாதிரி நினைக்க வேணாம், அது முதலீட்டு பணம் முடங்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடம். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கேது உட்கார்ந்துருக்கு. கேது வந்து 10ஆம் இடத்துல உட்காரும்போது சில பேருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் வந்து ஒரு நிறைவற்ற தன்மையை கொடுக்குது. இது 2 விதமான தன்மை இருக்கும். அந்த மாதிரி வேலையில் நிறைவற்ற தன்மை உள்ளவங்க என்ன பண்ணலான்னா, அடுத்தவங்களுக்கு தொழில் ரீதியான ஆலோசனை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தங்களோட மனதை வந்து தயார்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு நாளும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்துகிட்டே இருக்குது இல்லையா. இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழிலில் இருந்தவங்க அடுத்தடுத்தது படிப்பாங்க. இப்போ கூட பார்க்குறோம், ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே உள்ள பல பணிகளில் இருக்கிறவங்க வந்து அடுத்து இதை கற்றுக்குறாங்கல்ல. இந்த மாதிரி அடுத்தடுத்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு அந்த பாடம் சொல்லி கொடுக்குற நிலையில் நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொடங்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையை தான் கொடுப்பார். அதாவது சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறத விட மறைந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து நிறைந்த பலனை கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து 3 விஷயங்களை வந்து உங்களை மனநிறைவாக வச்சுருப்பார். இப்படி தான் மாதம் தொடங்கும். 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அயன சயன சுகஸ்தானம் பாங்கல்ல. அயனம் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னலாம் திட்டமிட்ட மாதிரி பயணத்தை திட்டீங்களோ அந்த பயணெல்லாம் கண்டிப்பாக திட்டமிட்ட மாதிரி முடிப்பீங்க. அதுக்கு இந்த சுக்கிரன் உதவி செய்வார். தேவையான பண வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவார். அடுத்தது சயனம். சயனம்ங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நேரத்துக்கு தூங்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கல்ல. அதை கண்டிப்பாக நினச்ச நேரத்துக்கு தூங்கலாம். எப்போ தூங்க முடியும்? நல்ல சுவையான விருந்தை சாப்பிட்டுட்டு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களோட மனசுக்கு பிடிச்ச இடங்களோட உறக்கத்துக்கான இந்த சுக்கிரன் வழிவகுப்பார். அடுத்தது வந்து சுகம். சுகம்ங்கிறது இந்த இடத்துல எப்படின்னா ஒரு படுத்து தூங்கணும், எந்த வித டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாதவங்க நிம்மதியாக தூக்கம் வருங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையும் இந்த சுக்கிரன் செஞ்சு கொடுப்பார். இந்த விருச்சிகம் பார்த்திங்கன்னா இந்த ஆடுபுலி ஆட்டம் மாதிரி எது மேலே ஏறுது எது கீழே இறங்குதுன்னு தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரையில் என்ன தான் போயிட்டு வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ கண்டிப்பாக இந்த மாதம் நடந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அஷ்டலட்சுமி கோயில்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லட்சுமியை நீங்கள் வெள்ளிக்கிழமையில், அப்படியும் இல்லாட்டி கூட பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த மகாலட்சுமிக்கு தனி சந்நிதி இருந்தால் கூட அதை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இந்த மாதத்தில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும். ஜென்ரலாக சொல்லும்போது செவ்வாய் சனி வந்து சம்மந்தப்படுறதுனால நீங்கள் வந்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா ராசிக்காரர்களையும் போல் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, விருச்சிக ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து தனுசு ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.